வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 21. திரை சலசலத்தது. ஒரே சமயத்தில் ஒருவனுக்குள் 2 மனங்கள் வேலை செய்ய முடியுமா? முடியும் என்று அன்றைக்கு வந்தியத்தேவனுக்கு தெரிய வந்தது. சோழவள நாட்டிற்குள்ளேயே வளமிகுந்த பிரதேசத்தின் வழியாக போய்க் கொண்டிருந்தான். நதிகளில் புது வெள்ளம் பொங்கி பாய்ந்து கொண்டிருந்த காலம். கணவாய்கள், மதகுகள், மடைகளின் வழியாக வாய்க்கால்களிலும் வயல்களிலும் குபுகுபுவென்று தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் மயமாய் இருந்தது. சோழ தேசத்தை வளநாடு என்றும் சோழ மன்னனை வளவன் என்றும் சொல்வது எவ்வளவு பொருத்தமானது! இப்படி நினைத்தவுடனே சோழ நாட்டிற்கும் சோழ மன்னனுக்கும் ஏற்பட்டிருக்கும் அபாயங்கள் அவனுடைய ஞாபகத்துக்கு வந்தன. இந்த நிலையில் அவனுடைய கடமை என்ன? இளவரசர் கரிகாலர் கொடுத்த ஓலையை மட்டும் சக்கரவர்த்தியிடம் கொடுத்துவிட்டு தன்னுடைய கடமை தீர்ந்தது என்று இருந்து விடுவதா? இந்த ராஜகுலத்தாராகி இவர்களுடைய பிரச்சனையில் நான் எதற்காக தலையிட்டு கொள்ள வேண்டும்? சோழ நாட்டு சிம்மாசனத்துக்கு யார் வந்தால் எனக்கென்ன? பார்க்க போனால் என்னுடைய குலத்தின் பூர்வீக பகைவர்கள்தானே இவர்கள். சோழர்களும் கங்கர்களும் வைதும்பர்களும் சேர்ந்து கொண்டுதானே வானகோப்பாடி ராஜ்யமே இல்லாதபடி செய்து விட்டார்கள். இன்றைக்கு ஆதித்த கரிகாலர் என்னிடம் அன்பாக இருக்கிறார். அதனால் அந்த அநீதிகள் எல்லாம் மறைந்து போய் விடுமா? சச்ச, அந்த பழைய சம்பவங்களை அநீதி என்று எப்படி சொல்ல முடியும்? அரசர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது இயல்பு. அதுபோலவே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதும் இயற்கை. வென்றவர்கள் தோற்றவர்கள் மேல் கோபம் கொள்வதில் என்ன பயன்? நம் முன்னோர்கள் நல்ல நிலையில் இருந்தபோது அவர்களும் மற்ற அரசர்களை கதிகலங்கத்தானே அடித்தார்கள். போர்க்களங்களில் கொடூரமான காரியங்களை நம் முன்னோர்களும் செய்திருக்கிறார்கள். போர்க்களத்தில் தோற்றவர்களின் கதி எப்போதும் அதோ கதிதான். எல்லோரும் ராமரை போலவும் தர்மரை போலவும் இருக்க முடியுமா? அப்படி அவர்கள் இருந்ததால் தானே காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டார்கள். ராஜாங்க விஷயத்தில் கருணை என்பதே கூடாது. பார்க்க போனால் சோழ குலத்தவர்கள் கொஞ்சம் கருணை உள்ளவர்கள் என்றே சொல்ல வேண்டும். எதிரிகளையும் முடியுமானால் நண்பர்களாக்கி கொள்ளவே பார்க்கிறார்கள். அதற்காக குலம் விட்டு குலம் கல்யாண சம்பந்தமும் செய்து கொள்கிறார்கள். சுந்தர சோழரின் தந்தை அரிஞ்சய சோழர் வைதும்பராயரின் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லையா? அழகுக்கு பெயர் போன அந்த கல்யாணியின் மகனாய் இருப்பதால் தான் சுந்தர சோழரும் அவருடைய மக்களும் கூட அழகில் சிறந்து விளங்குகிறார்கள். அழகி என்றதும் குடந்தை நகரத்து பெண் அரசிலாற்றங்கரை பெண்மணியின் நினைவு வந்தது. நினைவு புதிதாக எங்கிருந்தோ வந்து விடவில்லை. அது அவனுடைய உள்ளத்துக்குள்ளே கனிந்து கொண்டிருந்த நினைவுதான். வந்தியத்தேவனுடைய வெளிமனம் சோழ நாட்டின் இயற்கை வளங்களை பற்றியும் ராஜரீக குழப்பங்களை பற்றியும் நினைத்து கொண்டிருக்கையில் அவனுடைய உள்மனம் அந்த பெண்ணிடத்தில் ஈடுபட்டிருந்தது. இப்போது உள்மனம் வெளிமனம் இரண்டும் ஒத்து அவளை குறித்து பட்டவர்த்தனமாக சிந்திக்க தொடங்கின. பிறகு வெளியில் எந்த அழகான இயற்கை பொருட்களை பார்த்தாலும் அவளுடன் ஒப்பிடத் தோன்றியது. வழுவழுப்பான மூங்கிலை பார்த்தால் அவளுடைய தோள்கள் நினைவுக்கு வந்தன. ஓடைகளில் மண்டி கிடந்த குவளை மலர்கள் அவளுடைய கண்களுக்கு ஓமையாயின. பங்கஜ மலர்கள் அவளுடைய தங்க முகத்துக்கு இணைதானா என்ற சந்தேகம் வந்தது. வண்டுகளின் ரீங்காரத்தை விட இனிமையான குரல் அவளுக்கு. அந்த பெண் ஜோதிடர் வீட்டில் பார்த்தவள், ஆற்றங்கரையில் பேசியவள். அவளுடைய முகம் எங்கோ தெரிந்த ஜாடையாய் இருந்தது. ஒருவேளை எப்படியும் இருக்கலாமோ? இல்லை இல்லை, ஒரு நாளும் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஒருவேளை அவள் குந்தவை பிராட்டியாகவே இருக்கலாம். இலங்கை முதல் விந்திய பர்வதம் வரையில் எந்த பெண்ணரசியின் புகழ் பறந்து விரிந்து பரவி இருக்கிறதோ அவளிடம் நான் எப்பேற்பட்ட காட்டு மிராண்டியைப் போல நடந்து கொண்டேன். நாளைக்கு எப்படி அவளிடம் போய் இளவரசரின் ஓலையுடன் சென்று முகத்தை காட்ட முடியும்? இப்படி என்னவெல்லாமோ வானத்தையும் பூமியையும் சேர்த்து எண்ணிக்கொண்டே வந்தியத்தேவன் காவிரி கரையோடு வந்து திருவையாற்றை அடைந்தான். அந்த ஊரின் வளமும் அழகும் அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. அது திருவையாறுதானா என்று கேட்டு தெரிந்து கொண்டான். அந்த அற்புத சேஸ்திரத்தின் மகிமையை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்ததெல்லாம் உண்மைக்கு கொஞ்சம் குறைவாகவே தெரிந்தது. மரங்கள் என்ன செழிப்பாக வளர்ந்திருக்கின்றன! பலா மரங்களில் எவ்வளவு பெரிய பெரிய பலாக்காய்கள் தொங்குகின்றன! இந்த மாதிரி தொண்டை மண்டலத்தில் எங்கும் பார்க்கவே முடியாது. வளமான இடங்களுக்கென்று குரங்குகள் எங்கிருந்துதான் வருகின்றனவோ! அவை கிளைக்கு கிளை தாவுவது எவ்வளவு அழகாக இருக்கிறது! திருவையாற்று வீதி முனை அரங்கங்களில் பெண்கள் நடனம் ஆடுகிறார்கள். அந்த ஆடலுக்கேற்ப பாடலோடு மத்தள சத்தமும் கேட்கிறது. ஆடல் பாடல்களுக்குரிய இனிய சத்தங்கள் ஊருக்குள்ளிருந்து வருகின்றன. யாழ், குழல், முழவு, தன்னும்மை முதலிய கருவிகளின் ஒளியுடன் சலங்கை சத்தமும் சேர்ந்து ஒலித்தது. இங்கே ஆடுகிறவர்கள் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் ஆடியவர்களைப் போல குரவை கூத்தர்கள் இல்லை.
இங்கே கேட்பது பண்பட்ட இனிய கானம், கலை சிறப்பு வாய்ந்த பரதநாட்டியம் ஆடுவோரின் சலங்கை ஒலி. அதோ ஆட்டி வைக்கும் நடன ஆசிரியர்கள் கையில் பிடித்த கோலின் சத்தம் கூட சேர்ந்து வருகிறது. கோலாட, கோல்வளையார் கூத்தாட, குவிமுகையார் முகத்தினின்று சேலோடு சிலையாட, சேயிழையார் நடமாடும் திருவையாரே என்று சம்பந்த சுவாமிகள் பாடியிருக்கிறார். சம்பந்த சுவாமிகள் சிறந்த சிவபக்தர், அதைவிட பெரிய ரசிகர். அவர் அன்றைக்கு வர்ணனை செய்தபடியே இன்றைக்கும் இந்த திருவையாறு இருந்தது. இப்படிப்பட்ட ஊரில் ஒரு நாள் தங்கி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு ஐயாரப்பரையும் அறம்பலர்த்த நாயகி அம்மனையும் தரிசித்துவிட்டுத்தான் போக வேண்டும். காவிரியின் கரையில் எத்தனை பக்தர்கள் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்கிறார்கள். பட்டை பட்டையாக அவர்கள் திருநீறு அணிந்திருப்பது எவ்வளவு கலையாக இருக்கிறது. சில சமயம் ஆடல் பாடல் ஒலிகளை அமுக்கிக் கொண்டு நமச்சிவாய மந்திரத்தின் ஒலி கேட்டது. சம்பந்தரின் தேவாரத்தையே யாரோ இனிய குரலில் அருமையாக பாடினார்கள். இசைக்கும் கலைக்கும் என்றே இறைவன் படைத்த ஊர் இந்த திருவையாறு. இந்த ஊரில் ஒரு நாள் கட்டாயம் தங்கி பார்த்துவிட்டுத்தான் போக வேண்டும். இப்படி முடிவுக்கு வந்துவிட்ட சமயத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மேற்கு திசையிலிருந்து காவிரி கரையோடு ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்குக்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்தது. பல்லக்கு அருகில் வருகிற வரையில் அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தபடியே பல்லக்கை மூடியிருந்த வெளித்திரையில் பனைமரச் சின்னம் பொறித்திருந்தது. இது கடம்பூரிலிருந்து வருகிற பல்லக்குதான். நாம் குடந்தை வழியாக வர இவர்கள் வேறொரு வழியில் வருகிறார்கள். ஆனால் பழுவேட்டரையரை காணவில்லை. அவர் வேறு எங்காவது வழியில் தங்கிவிட்டார் போலும். பல்லக்கு தஞ்சாவூர் இருந்த தென் திசை நோக்கி திரும்பியது. அவ்வளவுதான். வந்தியத்தேவன் திருவையாறில் தங்கும் எண்ணத்தை கைவிட்டான். அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தொடங்கினான். பல்லக்கை பின்தொடர்ந்து சென்றால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு பல்லக்கை சுமப்பவர்கள் அதை கீழே வைக்கலாம். பல்லக்கை பின்தொடர்ந்து சென்றால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இளவரசர் மதுராந்தகரோடு பழக்கம் செய்து கொள்ளலாம். தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசிக்கவும் சக்கரவர்த்தியை பார்க்கவும் அது பயன்படும் என்று நினைத்து கொண்ட வந்தியத்தேவன் பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்னால் போகவிட்டு கொஞ்சம் பின்னாலேயே போய்கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒன்றும் கிடைக்கவில்லை. காவிரிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் இருந்த மற்றும் 4 நதிகளையும் கடந்தாகிவிட்டது. அப்படியும் பல்லக்கு கீழே வைக்கப்படவில்லை. ஒரே மூச்சாக தஞ்சாவூரை நோக்கி போய்கொண்டிருந்தது. தஞ்சாவூர் கோட்டை மதிலும் வாசலும் தெரிய தொடங்கிவிட்டது. கோட்டைக்குள் பல்லக்கு போய்விட்டால் அப்புறம் அவனால் எதுவும் செய்ய முடியாது. அதற்குள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். மதுராந்தக தேவர் பேரில் வந்தியத்தேவனுக்கு கோபம் வேறு இருந்தது. பல்லக்கின் மூடுதிரையை கிழித்து உள்ளே இருப்பது பெண் இல்லை, மீசை முளைத்த ஆண் பிள்ளை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் கை ஊறியது. அவன் உள்ளம் துடித்தது. இதற்கு என்ன வழி என்று தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கும் போது பல்லக்கோடு சென்ற பரிவாரங்களில் ஒருவன் திரும்பி திரும்பி வந்தியத்தேவனை உற்று பார்த்தான். நீ யாரப்பா? திருவையாறிலிருந்து ஏன் எங்களை தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டான். நான் உங்களை தொடர்ந்து வரவில்லை ஐயா, தஞ்சாவூருக்கு போகிறேன். இந்த சாலைதானே தஞ்சாவூர் போகிறது என்றான் வந்தியத்தேவன். தஞ்சைக்கு எதற்காக போகிறாய் என்றான் அந்த வீரன். என் சித்தப்பா தஞ்சாவூரில் இருக்கிறார், அவருக்கு நோய், அதனால் பார்க்க போகிறேன் என்றான் வந்தியத்தேவன். உன் சித்தப்பா தஞ்சாவூரில் என்ன செய்கிறார்? அரண்மனையில் உத்தியோகம் பார்க்கிறாரா என்று கேட்டான் அந்த வீரன். இல்லை இல்லை, சத்திரத்தில் மணியக்காரராய் இருக்கிறார். ஓ அப்படியா? சரி, நீ எங்களுக்கு முன்னால் போவதுதானே, ஏன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறாய் என்றான் அந்த வீரன். குதிரை களைத்து போய் இருக்கிறது ஐயா, அதனால்தான். இல்லையென்றால் இப்படி உங்கள் முதுகை பார்த்து கொண்டு வருவேனா என்று வந்தியத்தேவன் கேட்டான். இப்படி பேசிக்கொண்டே வந்தியத்தேவன் பல்லக்கின் பக்கத்தில் வந்து விட்டான். உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. குதிரையை கால்களால் அமுக்கி முகக்கயிற்றை இழுத்து பல்லக்கின் தின்தண்டை தூக்கியவர்களின் மேல் விட்டான். அவர்கள் பயத்துடன் திரும்பி பார்த்தார்கள். வந்தியத்தேவனுடனே, மகாராஜா, மகாராஜா, பல்லக்கு தூக்கும் ஆட்கள் என் குதிரையை இடிக்கிறார்கள், ஐயோ என்று கத்தினான். பல்லக்கை மூடியிருந்த திரை சலசலத்தது. இத்துடன் அத்தியாயம் 21 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.